சுமன் கவி சார், இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஏன்னா இப்போ மெயினா இந்த 3 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்றது தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுகின்றன. யதார்த்தமாக எல்லா இடத்துலையும் பேசக்கூடியவங்களும் சொல்றாங்க. இதுல விஜய் என்ன ஃபேக்டர் பண்ண போறாரு, யாருடைய வாக்கு அபகரிக்க போறாரு, யாருக்கு டேமேஜை உருவாக்க போறாரு அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் அபகரிக்க போறாருன்னு எடுக்க போறாரு. சரியில்லை. சரி, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு டிரான்ஸ்ஃபர் ஆக திமுகவுல இருந்து ஏதோ அவர் ஏதோ கொள்ளைக்காரர் மாதிரியும் அங்க இருந்து எடுக்கிறாரு, அங்க இருந்து எடுக்கிறாரு. இல்ல, நான் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல அபகரிக்க போறாருன்னு சொல்றது வாக்குகளை சொல்ல வேணாம், கட்சியினுடைய நிர்வாகிகளை அப்படி சொன்னா ஒத்துக்குருவாரு. திரு சி.டி. நிர்மல்குமார், அது மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அப்ப அது பேர் என்ன? விஜய் அப்படிங்கிற நடிகரினுடைய அந்த கரியர்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இதுவரைக்கும் செஞ்சது எல்லாமே அபகரிப்பு தான். அபகரிப்புங்கிற வார்த்தை இன்னைக்கு அவர் ஹர்ட் பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காக வேணா நீங்க பேசலாம். நான் ஏற்கனவே பல இடங்கள்ல சொன்னதை தான் மீண்டும் சொல்றேன். இளைய தளபதி அப்படிங்கிற வார்த்தை சித்தப்பு சரவணன் வைத்திருந்த பட்ட பெயர். அந்த பெயரை அபகரிச்சுக்கிட்டாரு. சித்தப்பு சரவணன் ஒரு பேட்டியில் வருத்தப்பட்டே சொன்னார், எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது, என்னுடைய பெயரை அபகரிச்சுக்கிட்டாங்க, அவர் பெரிய டைரக்டரோட பையன்னு சொன்னார். சரிங்களா? இது ஒன்று. அதற்கு பிறகு விஜய் நடித்த படங்கள் அது ரஜினிகாந்தினுடைய ஸ்டைலை அப்படியே அபகரித்து கொண்டார். அதற்கு பிறகு தெலுங்கு படங்களில் மகேஷ் பாபு படங்களை பார்த்து எடுத்தார், அப்படித்தான் அபகரித்து கொண்டார். வந்ததுக்கு பிறகு இளைய தளபதின்னு தானே பேர் வச்சிருக்கணும், தளபதின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு இருந்த பெயரை அபகரித்து கொண்டார். இப்படி விஜய்க்குன்னு தனி ஐடென்டிட்டியே கிடையாது இந்த தமிழ்நாட்டில். அபகரிக்கப்பட்ட ஒரே ஐடென்டிட்டி. சரிங்களா? ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற சினாரியாவுக்கு வருவோம். 2 பேர். எடப்பாடி மேலே எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவர் 3 கட்டமாக மீண்டும் மீண்டும் 2 முறை தமிழ்நாட்டின் அனைத்து 234 தொகுதியையும் சுற்றி வந்தார். 71 வயசுல எல்லா இடத்துலையும் 41 மரணங்கள் நடந்த அதே இடத்துல அவர் முந்தின நாள் தான் மீட்டிங் போட்டு பேசினார். அப்போ அந்த அளவிற்கு பம்பரமாக சுழன்றார். இவர் சொல்றாரு, அது சார் சொல்றாங்க இல்லையா, உழைப்பு மாற்றமே கிடையாது. ஆனால் திமுக தனிநபர் உழைப்பு கிடையாது, அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக உழைச்சது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுனால ஒரு ஒத்தையாக இருந்து உழைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. திமுக உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஒரு நிர்வாக ரீதியான செயல்பாடு. 2வது, ஓரணியில் தமிழ்நாடு 2 கோடி குடும்பங்களை சந்தித்து நேரடியாக பிரச்சாரம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் பணிகளின் போது வேற எந்த கட்சியுமே போய் குடும்பங்கள்ட்ட நிக்கல. அதிமுக காரர்களுக்கு கூட பெயர்கள் விடுபட்டு இருந்தனா அவர்களுக்கும் உதவி செய்ய போனது திமுகவை சேர்ந்த முன்னணியாளர்கள், அங்கு களப்பணியாளர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் முப்பெரும் விழா 3 லட்சம் பேர் கூடுனாங்க. இளைஞரணி மாநாடு 3 இடத்துல, ஒவ்வொரு இடத்துலையும் 1.5 லட்சம் பேர் கூடுனாங்க. அத்தனை பேரையும் கூட்டு வச்சு எல்லாம் தேர்தல் பணிக்கானது. அதுக்கப்புறம் மகளிர் அணி மாநாடு இல்ல சொல்றேன், இப்ப சொல்லி முடிச்சிடுறேன். இப்படி அதிமுக ஒரு பக்கம் கடின உழைப்பு, இன்னொரு பக்கம் இன்ஸ்டிடியூஷனா ஒரு திட்டமிட்ட செயல்பாடு திமுக. இப்படி செஞ்சு 2 பேரும் தேர்தலை அணுகுறாங்க. ஒரு வேலையுமே கிடையாது. கொடுக்கப்பட்ட அனுமதி அதுக்கு ரத்து. கடலூர் போகல, சைதாப்பேட்டைக்கு போகல, வில்லிவாக்கத்துக்கு போகல, 6 இடங்கள் ரத்து செய்ய அவரே சொந்தமா ரத்து செய்யறாரு. ஓய்வு எடுக்கிறாரு. 7 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா இடைவெளி விட்டு விட்டு சொகுசாக இருந்தார். இப்படி லத்தாஜிக்கா இருந்த ஒரே, எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சோம்பேறி என்ன சொல்றேன்னா வேட்பாளர் அந்த கட்சியுடைய இல்ல, அதனால வேண்டாம். நாம வேற மாதிரி வேற துணை முதல்வர் அதுக்கு பதில் சொல்றதுக்கு, அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு சோம்பேறின்னு எப்படிங்க சொல்றீங்க? நான் சொல்றேன், திரைத்துறையில 33 வருஷம் இவ்வளவு உயரமா இவ்வளவு ஹிட் படங்கள் புள்ளி இருக்குல்ல. அவர் பிரச்சாரத்துக்கு போனாலும் ஸ்ட்ராட்டஜி. சொல்லிருந்தேன், ஐயா துணை முதல்வர் என்ன பண்ணாரு கடலூருக்கு, கேளுங்க 48 இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சார் பேருங்க சார், சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு படம் பார்த்து பேசுறதை கேளுங்க சார். உங்க டைமிங்ல நான் குறுக்கிடவே இல்லை சார். கடலூருக்கு 2 பேர் அனுமதி கேட்குறாங்க. விஜய் முன்னாடியே அனுமதி கேட்டுறாரு, கொடுத்துட்றாங்க. இவருக்கு கொடுக்கல. அடுத்த நிமிஷமே வேற கான்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போயிடுறாரு. அடுத்த எதுக்கு பிரச்சாரத்துக்கு யாரு? துணை முதல்வர்.
இவர் என்ன பண்றாரு, ரத்து பண்ணிடுறாரு. சார், இதுக்கு மேல இல்லைங்க சார், இப்ப அது இவருக்கு புரியுது என்ன சார். சொல்லணும்ங்கறீங்க? ஒரு strategy-ன்னு அதாவது வச்சுக்கோங்க சார். வேலையை சரியா செய்ய, நீங்க ஒண்ணு இல்ல சார், நான் கேட்கறேன் சார், இல்லைங்க நீங்க சார். ஒரு நிமிஷம் சார். தன் வேலையை சரியா வீட்டுக்குள் தூங்கி கொண்டிருந்தவரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க சரி, பாத்தீங்களா? இல்ல, ஒரு என்ன நிமிஷம் இல்ல, இல்ல, இல்ல. ஒரே இல்ல, இல்ல, நிமிஷம். இவர் இல்ல, ராஜாரா? இல்ல, அந்த புள்ளி இல்ல, இதெல்லாம் இல்ல, இல்ல, தனிப்பட்ட விவாதத்தோட விமர்சனம் மையத்துக்கு வைப்பது வந்துடலாம் சரி சார். இல்லைங்க. ஒரே நிமிஷம் மதியம் சரி, சார். ரெண்டாவது வாரம். இல்ல, இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க. நான் வாரம். கேள்வி முடிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல அக்னி சார் ஒரு விஷயம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். இது strategy திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்குது, அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்குது, தாவேகா ஒரு ஸ்ட்ராட்டஜி சார், வைக்குது. ரெண்டாவது புள்ளியை நோக்கி உழைச்சிருக்காங்க நகர்றாங்க. சொல்றாங்க, ஆர்கனைசேஷனா வேலை பார்த்திருக்கோம்னு சொல்றாங்க. வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 4 நாள் இடைவெளி விட்டு நீங்க நான் வந்து சந்தோஷத்தானங்க படணும். ஏன் வரலையா? எவ்வளவு அவர் வேலை வேலை செஞ்சாங்க, எல்லாமே வேலை வாக்கா மாறலையா? செஞ்சாங்க. மாறலையா? நான் சந்தோஷப்படல வாக்கா சார். மாறலையா சார்? அப்புறம் ஏன் நீங்க- தாவேகாவுக்கு. நீங்க அதை பத்தி நீங்க ஏன் கதறீங்க? விமர்சனத்தை நான் என்ன சொல்றேன், இல்ல, எடப்பாடி அவர் மேல வேலை எனக்கு செய்யல. விமர்சனம் உண்டு. அவர் பிரச்சாரத்துக்கு ஆனா, வரலன்னா எப்படி you நீங்க should be ஒத்துக்க happy. முடியும்னு கேக்குறேன். நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? சார், ஏற்கனவே ஆண்ட கட்சி எடப்பாடி அவர்களுடைய அதிமுக கட்சி. அவர்களுக்கு இப்போதும் வாக்கு வங்கி இருக்குது, ப்ரூவன் வாக்கு வங்கி 20% மேல. 45% திமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. உங்களுக்கு ப்ரூவன் வாக்கு வங்கி எங்க இருக்குது? ஒன்றும் இல்லாம சும்மா ஜூம்ல காட்டிட்டு இருக்க கூடாது சார். உங்களுக்கு தெரியாது இல்ல சுமன் சார், உங்களுக்கு தெரியாது கிடையாது. நாம இப்ப எவ்வளவு வேணா பேசலாம், தாவேக்கு ஆட்சிக்கே வந்துருச்சுன்னு கூட சொல்லி பேசலாம். ஆனா ரிசல்ட் 4ஆம் தேதி தானே சார் வரப்போகுது. அதுவரை நாம என்ன வேணா அதான் சொல்றேன். அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் வச்சுக்கிட்டு அந்த உரிமை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், தாவேக்கு ஆட்சி, இது எல்லாரையும் தள்ளிட்டு சுயேட்சையா ஒருத்தர் முதலமைச்சரா என்ன வேணா பேசலாம் சார். ஒரே ஒரு கேள்வி தான் சார், ரொம்ப எளிமையான கேள்வி சார். விஜய் இன்னொரு கட்டத்தை நோக்கி நகர்றாருல. முதல் கட்டத்துல அவர் நீங்க பிரச்சாரத்துக்கு வரலன்னு சொல்றீங்க, வந்தாரு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க சொல்லலாம். அல்லது வந்து இப்போ அவர் கோயில்களை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்குறாருல. திருச்செந்தூர் போறாரு, சீரடி போறாரு, நாளை வந்து வேளாங்கண்ணி போறாரு, நாகூர் போறாரு. உளவியல் ரீதியாக ஏதோ ஒரு மெசேஜை மக்களுக்கு கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கிறாருல. அது எதை நோக்கி பயணிக்குது? சிம்பிளா சொல்றேன் சார், வேலை செய்யாதீங்க. இப்போ அவர் வேலை பார்த்தாருன்னு சொல்றாங்களே, நான் மறுபடியும் அந்த இடத்துல இருந்தே வரேன். கடினமா உழைக்கிற ஒரு 40 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது, 95 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. ஜஸ்ட் பாஸ் வாங்குறதுக்காக எடப்பாடி அவர்கள் கடினமாக உழைச்சாரு தன்னளவில். 90 மார்க் எடுக்கிறதுக்காக ஸ்டாலின் இன்ஸ்டிடியூஷனாக உழைச்சாரு, கடினமாக உழைச்சாரு, அவர் இருக்கிறாரு. எதுவும் உழைக்காம கடைசி நாள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டா 35 மார்க் வரும்னு நம்பக்கூடிய சில உழவியல் கொண்ட பசங்க இல்ல. தேர்தலுக்கு முன்ன இதை சொன்னா நீங்க சொல்லலாம். தேர்தல்லாம் முடிஞ்சு பொட்டியில வாக்கெல்லாம் போன பிறகு போறது இப்படி பயம், அச்சம். அதெல்லாம் இன்னைக்கு என்ன வேலை செய்யல சார். சரியா பேசுறாரு. இந்த 90 மார்க்குன்னு சொன்னேன்ல, 100ன்னு சொன்னா இன்னும் சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒண்ணா வராங்க. எப்படி பாருங்க. இல்ல கருத்துக்களே பரவாயில்ல இல்ல. திமுக அதிமுக நான் பேசும்போது மட்டும்தான் 2 பேரும் பேசுவாங்க. அப்ப 35 மார்க் உரிமையோட போறது பேசுறாங்க சார். இல்ல. உரிமையோட இல்ல. பேசுறாங்க. வாங்க சார். ஏன் உங்களை இல்ல இல்ல, அப்படி இல்ல சார். 35 மார்க் எடுக்க எடப்பாடி போறாரு பழனிசாமி அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் 90க்கு போறாராம். இல்ல. 100 போடுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்லி சார் சொன்னாங்க. நீங்க உங்க டைம்ல தான் பதில் சொன்னீங்க, சரியா? அதே மாதிரி மார்க் நல்லா எழுதி கம்மியா போட்டோம்னு சொல்லுங்க, அந்த வாத்தியாரை கேட்கலாம் சார். என் டைம்ல நான் பேச விடணும் சார். பேசுங்க சார். மறுபடியும் சொல்றேன், பேசுங்க சார். சார் பேசும்போது ஒரு வார்த்தை நான் குறுக்கிடல. ஆமா, பேசுங்க, அதே பேசுங்க. மாதிரி பேசுங்க. சார் வந்து சார், எடப்பாடி விஷயத்துக்கு அவர்களை சார், விஷயத்துக்கு சொல்லும்போது வந்துருங்க. விமர்சிக்கும் போது நீங்க அவங்க டைம்ல தான் பதில் சுமன் சார், சொன்னீங்க. விஷயத்துக்குள்ள வந்துருங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். அப்போ எந்த உழைப்புமே போடாம கோயிலுக்கு அலைஞ்சா போதும், சாமி கும்பிட்டா போதும் நினைக்கக்கூடியது தவறான உழவியல். இது வேலை செய்யாததனுடைய அச்சத்தின் வெளிப்பாடு. அதுல தைரியமா இருங்க, கான்பிடென்ட்டா இருங்கன்னு சொல்றது. அதுல ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு வடிவேலு பயந்து அழுற மாதிரியான சீன் தான். இல்ல, அதுல இன்னும் ஒரு சந்தேகம் வருது சார். ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமையுது, எங்க சொல்லுங்க, தொங்கு சட்டமன்றம் அமையுது, தாவேகாவுக்கு ஒரு 30 இடம் கிடைக்குது, எதுவும் ப்ரூவன் கிடையாது, இதுவரை மக்கள் முடிவு என்னன்றது தெரியல. ஒருவேளை இவர் கோயிலுக்கு போகிறது நாளைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சாதகமான சூழலை வகுக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறாரா? பாஜக 2 சீட் செய்ய போதும். அதிமுக கூட்டணி சொன்ன வார்த்தைக்கு நான் இல்லைங்க. அதிமுகன்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு சார். என்டிஏ அதிமுக கூட்டணி சார். நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் அதிர்ந்து போலீங்க. தாழைக்கு ஆதரவாளரே அதிர்ந்து போறாரு. பாஜக கூட்டணின்னு வார்த்தையை சொல்லுங்க, அவர் என்டிஏ கூட்டணின்னு சொல்லாதீங்க, அதிமுக கூட்டணி சொல்றாரு. நான் அதுக்குள்ள வரல. ஆனா அப்ப கூட என்ன நடக்கு பாருங்க. பனையூருக்கு அனைவரும் பாருங்கள், யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ உடனே பனையூருக்கு வாருங்கள். இது செய்தி மட்டும்தான். இது நீங்க இதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. ஆனா எப்படி நடக்குதுக்கு வந்து வெறும் செய்தி தானா, இதுல ஆத்தென்டிகேஷன் இல்லையாங்கிறத நம்ம கடந்த கால செயல்பாடுகளை வச்சு பார்ப்போம். இதுல விழுப்புரத்துல வெள்ளம் வந்து மிக்ஸாம் புயல் வந்து மிகப்பெரிய பாதிப்பு.
கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் அங்கே பாதிப்பு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் நேராக அங்கே வாங்க, எங்கே பனையூருக்கு வாங்க, கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி 41 பேர் கரூரில் இறந்து போகிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்கு சொந்த வீட்டு பக்கத்தில் வாங்க, நான் உங்களுக்கு துக்கமா என்ன சொல்றதுன்னா ஆறுதல் வழங்குறேன். அதே மாதிரி துப்புரவு பணியாளர் கஷ்டப்பட்டு ஆமா தூய்மை பணியாளர்கள் அவங்க கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு கொண்டாந்து பனையூர்ல உட்கார வச்சு, இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜெயிச்சா எல்லாரும் பனையூர்வாங்க, பிரச்சனையா பனையூர்வாங்க, அடிப்படை சண்டையா பனையூர்வாங்க, செத்து போனீங்களா துக்க விசாரிக்கிறதுக்கு பனையூர்வாங்க, எல்லாத்துக்கும் பனையூர்வாங்க. கடைசியில் இப்போ சார் என்ன சொல்றாப்புல, துங்க அரசாங்கங்கிற விவகாரத்துல கூட எடப்பாடி எந்த இடத்துல இருப்பாரு? எனக்கு இப்போ கேள்வி என்னன்னா, சாரோட மதிவாணன் சாருடைய கணக்குப்படி விஜய் வந்து அருள் பாலிப்பார், அவர் வந்து கடாட்சத்தை பெற்று பேசலாம். அதிமுக விஜயனுடைய அருட்கடாட்சத்தினால இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது கட்சி தலைமையகம் பனையூர்ல இருக்கு, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, அண்ணா அறிவாலயத்துல வந்து தானே ஸ்டாலினை எல்லாரும் சந்திக்க போறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நான் வந்து இவரையே தூய்மை பணியாளர் எங்க சார் போய் பாப்பீங்க? இல்ல சொல்றேன், வெற்றி பெற்றவர்கள் இல்ல நான் வந்துறேன் சார், நான் வந்துறேன். இது இன்னொரு பனையூர் மையப்புள்ளி நாம பேசலாம் இதுல. சுமன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? உழைப்பின் மீதான நம்பிக்கை அது 2 கட்சிகளுக்கு இருக்க வேண்டியது. ஏன்னா அவங்க உழைச்சிருக்காங்க, கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்கணும். கடைசி நிமிஷம் வரல நம்பிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஏற்கனவே அவர்களுக்கு பழக்கமும் இருக்குது. அதனால் திமுக அதிமுக உழைத்திருக்கிறது, அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். முதல் வரிக்கு எந்த அடிப்படை தார்மீக உரிமையுமே அற்றவர் விஜய்ங்கிறத தான் நான் முதல் ரவுண்ட்லையும் பேசுகிறேன், இப்பவும் பேசுகிறேன். இன்னும் கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். குழந்தைகள்லாம் போய் வீட்டில் லாலிபாப்பு கேட்குற மாதிரி அடம் பிடிச்சி அப்பா அம்மாவை ஓட்டு போட வைங்கன்னு சொல்லி குழந்தைகளை அதாவது பிரச்சாரத்துக்கான ஒரு நபராக பயன்படுத்தியதுங்கிறது ஒரு விதிமீறல். அதற்கு எதிராக இப்போ நேற்று தான் வந்து குழந்தைகள் நல ஆணையம் வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ந்த வீடியோக்களை அகற்ற வேண்டும், நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் விஜய் மேலன்னு. இது கண்டிப்பாக சொல்லுவேன். இதே மாதிரி தேர்தலை குறித்தோ இந்த எலெக்ஷன் ஸ்ட்ரக்சர் குறித்தோ எதுவும் தெரியாத, அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாதவர்கள் விஜயினுடைய அதாவது தேர்தல் வாக்கு எண்ணுகிற இடத்தில் விஜயினுடைய கட்சிக்காரர்கள் திரைப்படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரியாத ஒரு கூட்டம். தெரிந்த 2 பேர் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் போட்டி போடுகிறார்கள், அவர்கள் உழைத்திருக்கிறார்கள்.